Greetings to you all. Welcome to Sentence Pattern, Class 8th, TNPSC and other classes. Dear children, today we are going to see what a sentence pattern is. Actually, before entering sentence pattern, let us see what a sentence is. Sentence naka or vakyam. Vakyam na enna? A sentence comprises smaller units which are called elements of sentence structure. அதாவது ஒரு சென்டென்ஸ்னாக்க ஒரு முழு வாக்கியம், சரியா? ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸ், முழு வாக்கியம். அந்த வாக்கியத்தை பிரித்து பார்க்கும்போது அதுதான் என்னன்னு பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட், அட்ஜிங்க்ட் அந்த மாதிரி வரும். ஸோ இப்போது வி ஆர் கோயிங் டு டீல் இன் டீட்டெயில். First we'll study subject. Subject is a word or group of words or phrase in a sentence about which something is said. அது முக்கியமான மேட்டர், கோர்னு சொல்கிறோம் இல்லையா, அது சப்ஜெக்டை பற்றி பேசுகிறோம். முக்கியமானது தான் சப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், மை ஃபாதர் இஸ் எ டீச்சர். அப்போ இதில் யாரை பற்றி பேசுகிறோம்? மை ஃபாதர். ஸோ மை ஃபாதர் தான் சப்ஜெக்ட். இல்லை இப்படி கூட சொல்லலாம், a subject is a word or phrase which is responsible for the action taking place in a sentence. இல்லைன்னா இப்படி சொல்லணுன்னாக்கா அந்த சப்ஜெக்டை பற்றி தான் பேசுகிறோம், சப்ஜெக்ட் தான் ரெஸ்பான்சிபிள். ஃபார் எக்ஸாம்பிள், ராஜா போஸ்டட் த லெட்டர். இப்படி சொல்லும்போது யார் போஸ்ட் பண்ணாங்க? ராஜா, சரியா? முக்கியமான ஆள் தான் ராஜா. ஓகே, ஸோ சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியுது. அதுக்கு இன்னும் ஷார்ட்டாக இன்னொரு சொல்லி கொடுக்கணுன்னாக்கா, you should ask the word who. Okay, who posted, யாரை பற்றி பேசுகிறோம், whoன்னு சொன்னாக்கா then you will get the answer for subject. Moving on to verb. Verb is a word or phrase expressing existence, action or occurrence. ஒரு action, ஒரு செயல் பற்றி சொல்லும்போது that is called as verb. For example, Priya is a teacher. Okay, so Priya is a teacher. Priya வந்து ஒரு ஆள், இது டீச்சர் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக இருக்குது. ஓகே, அது அப்புறம் படிக்கலாம். இஸ் இஸ் த ஆக்சிலியரி வேர்பு. அர்ஜுன் டான்சஸ் வெல். இப்போது அர்ஜுனை பற்றி படிச்சிட்டோம். சென்டென்ஸில் சப்ஜெக்ட். இப்போ டான்சஸ் ஒரு ஆக்ஷன், ஒரு செயல். ஓகே ஓகே மூவிங் ஆன் டு காம்ப்ளிமெண்ட். Compliment என்னக்கா? Compliment is a word or phrase that usually come after a be verb such as am, is, are, was, were. Actually compliment என்னக்கா? am, is, are, was, were அப்புறமா வர்றது. இல்லைன்னா இன்னொன்று ஷார்ட்டாக சொல்லணுன்னாக்கா which completes the sentence. அதாவது ஒரு சென்டென்ஸை முழுமைப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இல்லையா ஒரு வேர்டு, அதுதான் காம்ப்ளிமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், சில்ட்ரன் ஆர் ஹாப்பி. இப்போ சில்ட்ரன் ஆரோட நிற்க முடியுமா? முடியாது, இட் இஸ் இன்கம்ப்ளீட். ஸோ ஹாப்பிங்கிற வேர்டு போடும்போது யூ கேன் கெட் அ ஃபுல் சென்டென்ஸ், சில்ட்ரன் ஆர் ஹாப்பி. அப்போ ஹாப்பிங்கிற வேர்டு தான் காம்ப்ளிமெண்ட். காட் இட் சில்ட்ரன்? ராஜா இஸ் அ குட் பாய். அப்போ ராஜாங்கிறது ஒரு சப்ஜெக்ட், இஸ்ங்கிறது வேர்ப் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. இப்போ குட் பாய். அப்போ ராஜா இஸ் அ, அதோட நிற்க முடியுமா? ராஜா இஸ் முடியாது. ஸோ யூ நீட் ஒன் வேர்ட் டு கம்ப்ளீட். that word is called as complement. Okay, sometimes complement comes after certain verbs such as become, turn, look, appear, feel, etc. சில நேரங்களில் இஸ், ஆம், ஆர் அது மட்டும் கிடையாது. இந்த பிகம், டேர்ன், லுக், அப்பியருக்கு அப்புறம் வரக்கூடிய வார்த்தையும் காம்ப்ளிமெண்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள், he became a doctor. அப்போ இங்கே வந்து became, he became அதோட நிற்க முடியுமா? he became அது ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ யார் கம்ப்ளீட் பண்ணுறது? டாக்டர். அப்போ டாக்டர் தான் காம்ப்ளிமெண்ட். the sky appears red. ஸோ the sky appears அதோட நிற்க முடியல. the sky appears அப்படி என்ன? இன்கம்ப்ளீட். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ண ஹெல்ப் பண்ணுறது ரெட். ஸோ அந்த ரெட் தான் காம்ப்ளிமெண்ட். ஃபைன் சில்ட்ரன்? ஓகே. And one more thing you should understand, if the complement is removed, the sentence would be incomplete. அந்த காம்ப்ளிமெண்ட் இல்லைனாக்கா அந்த சென்டென்ஸால் நிற்க முடியாது. Fine children? Okay, moving on to object. Object is a word or phrase in a sentence towards which the action of the verbal element is directed. For example, Shevak scored a triple century. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆப்ஜெக்ட்னாக்கா ஒரு வேர்பல் எலமெண்ட் அந்த ஆக்ஷனை தொடர்பாக வர்றது. என்ன ஸ்கோர் பண்ணாங்க?
triple century. If there are two objects in a sentence, the answer for the question what is direct object and whom is indirect object. வாட்டுக்கு பதில் கொடுத்தாக்கா அது டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்டாக ஆப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னாக்கா ஹூமுக்கு பதில் கொடுத்தாக்கா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். புரியுதா? அண்ட் ஒன் மோர் திங், ஆப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிக்கலனாக்கா இஃப் யூ டேர்ன் இட் இன்டு பாசிவ் வாய்ஸ், டேர்ன் பண்ண முடியுது, அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னாக்கா தட் இஸ் கால்ட் அஸ் ஆப்ஜெக்ட். குட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கேவ் ஹிம் மை பென். இப்போது இங்கே ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது. அப்போது வாட்டுக்கு மீனிங் வந்ததுனாக்கா அது டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஹூமுக்கு ஆன்சர் வந்ததுனாக்கா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கேவ் ஹிம் மை பென். ஸோ வாட் டிட் யூ கேவ்? மை பென். அப்போ அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். டு ஹூம் டிட் யூ கேவ்? To him. So indirect object. Okay, fine children. Now moving on to adjunct. Adjunct means it is the optional element in a sentence. ஆப்ஷனல் எலமெண்ட்னாக்கா அது ஒரு ஓரமாக உட்காந்துருக்கும், ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல, அது கழட்டினாலும் அது ஒன்றும் சொல்கிறதில்ல, இட் இஸ் ஸோ குவைட் யூனோ, அந்த மாதிரி. இட் ஆன்சர்ஸ் த கொஸ்டின் ஹவ், வை, வென், வேர். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் வந்ததுனாக்கா அது adjunct. Most of the time it will be in the beginning of the sentence or in the end of the sentence. For example, last week we went to Chennai by car to attend a meeting. இங்க we went to Chennai போதும், தாராளம் போதும் இல்லையா? அப்போது லாஸ்ட் வீக் தேவையில்லை, அது இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். ஓகே, நீங்கள் எப்படி போனீங்கன்னு கேட்டாங்களே யாராச்சும், பை கார், அப்போ அது adjunct. இப்போ ஏன் போனீங்க? அப்போது இங்கே பாருங்கள் கொஸ்டின்ஸ், ஹவு எப்படி போனீங்க, ஒய் ஏன் போனீங்க, வென் எப்போ போனீங்க, எங்கே போனீங்க, இந்த எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் கொடுக்குற ஒரு வேர்டு தான் adjunct. கிளியர்? ஓகே, வென்னுனா லாஸ்ட் வீக், ஹவுனா பை கார், வேர்னா டு சென்னை, ஒய்னா டு அட்டெண்ட் எ மீட்டிங். ஸோ ஆல் தீஸ் வேர்ட்ஸ் ஆர் adjunct. Fine children? Okay, even if you remove the adjunct word, there is no harm to the sentence. Okay, and the sentence in the பாதிப்பு இருக்காது, it will be very firm. Okay children, now in SVOC patterns, complement can be identified by raising the question as what. Okay, இனி அடுத்த ஒரு மாடல் என்னன்னாக்கா SVOC. அதுக்கு எப்படி பண்ணணும்? You should ask the question as what. For example, my parents made me a doctor. Okay, உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை என்ன மாதிரி? As what? As a doctor. ஸோ இங்கே அந்த as what அதுக்கு பதில் வந்ததுனாக்கா அது OC. Okay, these complements can be recognized with the following verbs. For example, made, named, elected, selected, called, declared, proved, appointed, recognized, found. இந்த மாதிரி வேர்ட்ஸுக்கு அப்புறமா வந்ததுனாக்கா அது வந்து என்ன பேருன்னா OC. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், த கோர்ட் டிக்ளேர்ட் ஹிம் இன்னசென்ட். அப்போது இங்கே வந்து declared him innocent. Complement, they named the child Shiva. இது வந்து SVOC. எஸ்ன்னா தெரியும், they. வீணாக்கா நேம்டு, ஒரு பெயர் கொடுக்குறாங்க. The child Shiva, SVOC. We call him a joker. we subject, callனாக்கா ஒரு செயல், him a joker, அப்போ SVOC. Ravi's parents made him a dancer. ஓகே, இது எல்லாமே SVOC pattern. Generally, direct object comes after the indirect objects, SVIO, but the order gets reversed in SVDO, IO if the indirect object is lengthier, bigger than the direct object. For example, he gave dress to all the poor children. Fine children? So கொஞ்சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் we'll see some examples. SV patternக்கு எஸ்னாக்கா சப்ஜெக்ட், வீனாக்கா வேர்ப். பேர்ட்ஸ் ஃப்ளை, பேர்ட்ஸ்னாக்கா சப்ஜெக்ட், ஃப்ளைனாக்கா வேர்ப். த பேபி ஸ்மைல்ட், த பேபி வந்து சப்ஜெக்ட், ஸ்மைல் பண்ணுற செயல் அது வேர்ப். SVOக்கு we play cricket. ஸோ வீங்கிறது சப்ஜெக்ட், பிளேங்கிறது வேர்ப், கிரிக்கெட்டுங்கிறது ஆப்ஜெக்ட். அதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன், திருப்பி போட்டு பாருங்களேன். லைக் பாசிவ் வாய்ஸ், கிரிக்கெட் இஸ் பிளேட் பை அஸ், அப்படி மாற்றி போட முடியும்னாக்கா அது SVOன்னு நினச்சிக்கலாம். Brutus stabbed Caesar.
ஓகே ஸோ ப்ரூட்டஸ் வந்து சப்ஜெக்ட், ஸ்டாப்டு ஒரு செயல் குத்துறது, அண்ட் சீசர் ஆப்ஜெக்ட். ஸோ சீசர் வாஸ் ஸ்டாப்ட் பை ப்ரூட்டஸ். நெக்ஸ்ட் ஒன் SVIODO. மை அங்கிள் presented me a watch. ஸோ இங்கே வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ when you ask a question for what, that is called as direct object, and whom வந்ததுனாக்கா indirect object. மை அங்கிள் presented me a watch. அப்போது வாட் அது வாட்ச். ஹூம் யாருக்கு, எனக்கு மீ. அப்போ மீ, அஸ் இதெல்லாமே இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாக வந்துடுது. ஓகே ஃபைன் சில்ட்ரன். நெக்ஸ்ட் ஒன் SVC பேட்டர்னுக்கு பார்க்கலாமா. மை அங்கிள் presented me a watch. ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸில் வாட் யூ ஷுட் டூ, தெர் ஆர் டூ ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ வாட் யூ ஷுட் டூ, வாட்ங்கிறதுக்கு ஆன்சர் வந்ததுனாக்கா டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஹூம் யாருக்கு அப்படிங்கும்போது தட் இஸ் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். வாட் என்னவாக்கும், வாட்ச். அப்போ அது வாட்ச் வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஹூம் யாருக்கு, மீ, தட் இஸ் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் ஒன் மிஸ்டர் பட்டேல் taught us English. ஸோ வாட் டிட் ஹி டீச், இங்கிலீஷ். ஹூம் யாருக்கு, அஸ்ஸுக்கு. ஸோ தட் இஸ் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே தட் இஸ் SVIODO. ஃபைன் சில்ட்ரன். மூவிங் ஆன் டு SVC பேட்டர்ன். சப்ஜெக்ட் வேர்ப் காம்ப்ளிமெண்ட், அதாவது ஒரு சென்டென்ஸை முடிக்கிறதுக்கு உதவுறது காம்ப்ளிமெண்ட். அண்ட் மோரோவர் ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ த ஆம் இஸ் ஆர் வாஸ் வேர்க்கு அப்புறமா வரக்கூடிய வார்த்தை எல்லாமே காம்ப்ளிமெண்ட். மை பிரதர் இஸ் அ லாயர். அப்போ இஸ்ஸுக்கு அப்புறமா வர்றது வந்து காம்ப்ளிமெண்ட் நினச்சிக்கணும், சரியா? ஓகே ஸோ மை பிரதர் வந்து சப்ஜெக்ட், இஸ் வந்து வேர்ப், அ லாயர் வந்து காம்ப்ளிமெண்ட். அந்த மை பிரதர் இஸ்ஸுக்கு இல்லைன்னா இட் இஸ் நாட் ஏபிள் டு கம்ப்ளீட். நோ. ஓகே ஷீ லுக்ஸ் cheerful. ஷீ வந்து சப்ஜெக்ட், லுக்ஸ் ஒரு வேர்ப், cheerful வந்து காம்ப்ளிமெண்ட். ஏன்னா ஷீ லுக்ஸ் அதோட நிற்க முடியல. ஃபைன் சில்ட்ரன். நெக்ஸ்ட் SVOC பேட்டர்ன். We named the child Vishwa. We named the child Vishwa. They elected him president. நம்ம ஆல்ரெடி SVCOக்கு நிறைய பார்த்துருக்குறோம். மேடு, நேம்டு, எலெக்டட், செலக்டட், கால்டு, டிக்ளேர்ட், ப்ரூவ்ட், அப்பாயிண்டட், ரெகக்னைஸ்ட், ஃபவுண்ட், இந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கு அப்புறமா வர்றது ஒரு காம்ப்ளிமெண்ட். ஃபைன் சில்ட்ரன். ஓகே சரி, இப்போது வீல் டூ சம் எக்ஸசைஸ் ஆடிங் அட்ஜங்க்ட் டு எவ்ரிபடி. அட்ஜங்க்ட் வந்து யாருக்கு வேணாலும் பொருந்தும். இட்ஸ் லைக் வால் மாதிரி தானே. ஸோ SVக்கும் A போட்டுக்கலாம், SVOக்கும் A சேர்ந்துக்கும். ஸோ adjunct we are going to add. Okay, it means when, where, how, why, all these things. For example, SV க்கு A சேர்த்தாக்கா SVA pattern. For example, birds fly in the sky. அப்போ in the sky adjunct. We play every day. அந்த every day வந்து adjunct. Next one SVOக்கு A சேர்க்கும் போது என்னாகும், we play cricket every day. அது we play cricket போதும், எக்ஸ்ட்ராவாக வால் இருக்கிறது every day. We bought a car yesterday. We bought a car போதும், yesterdayங்கிறது ஒரு வால், that is adjunct. Next one SVIODOA. My uncle presented me a watch last week. அப்போது இது வந்து SVIODO இருக்குது, லாஸ்ட்டில் இருக்கிறது adjunct. Our grandmother tells us stories every night. இங்கே every night இது adjunct. Okay, next one SVCA காம்ப்ளிமெண்ட்டுக்கு adjunct. My brother is a lawyer. அது வரைக்குமே போதும். In Salem, that is adjunct. She became a doctor in 1988. So she became a doctor வந்து SVC pattern. இங்கே in 1988ங்கிறது வந்து adjunct. Next one SVOCA. We named the child Vishwa in the temple. Vishwa வரைக்குமே போதும், SVOC. In the temple is adjunct. They elected him president after the meeting. They elected him president வந்து SVOC. After the meeting வந்து adjunct. ஓகே ஓகே இனிமே adjunct வந்து பிகினிங்லேயும் வரலாம். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, adjunct பின்னாடியும் இருக்கலாம் முன்னாடியும் இருக்கலாம், ஆனால் என்ன பாதிப்பும் கொடுக்கறதில்ல. ஓகே சடன்லி the dog barked. அப்போ the dog barked வந்து SV pattern. இப்போ சடன்லி முன்னாடி உட்காந்துருக்குது, ஸோ ASV. Gradually the mist disappeared. இப்போ graduallyங்கிறது adjunct, the mist disappeared SV. Okay, ASV. Next one ASVO. Suddenly the criminal attacked the police. Okay, அப்போ suddenlyங்கிறது வந்து adjunct, the criminal attacked the police வந்து SVO. criminal வந்து subject, attacked வந்து verb, the police object. Next one yesterday he bought a car. இந்த yesterdayங்கிறது வந்து adjunct, அது இருந்தாலும் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
Matter வந்து he bought a car. எப்போ? Yesterday. So that yesterday is adjunct. Next one. ASVIODO. Last week, my uncle presented me a pen. அப்போ இந்த last weekங்கிறது adjunct. Okay. Similarly, yesterday our teacher taught us grammar. The yesterdayங்கிறது adjunct. Our teacher taught us grammar. SVIODO. இங்கே அஸ்ங்கிறது வந்து IODO. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன் ASVC. அது வந்து லாஸ்ட் இயர் ஷீ பிகேம் அ டாக்டர். ஆல்ரெடி ஷீ பிகேம் அ டாக்டர் சொல்லி கொடுத்துருக்குறேன். SVC பேட்டர்ன். இங்கே அட்ஜங்க்ட் முன்னாடி வந்திருக்குது. ஸோ லாஸ்ட் இயர் இஸ் த அட்ஜங்க்ட். இன் 1999 ராஜா வாஸ் அ ஸ்டூடெண்ட். இன் 1999 that is adjunct. Raja was a student is SVC pattern. Okay children, now let us see a few more examples using adjunct. Okay. ASVOC. So adjunct should come in the beginning. Last month they elected him chairman. So the last month is the adjunct. So once again I tell you how to find out the adjunct. Adjunct na enna varum? How, why, when, where. அதாவது எப்போது, எப்படி, இங்கே, இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு ஆன்சர் வரும்போது அது adjunct. Fine children? Okay, next one. Yesterday we named the child Adini. ஓகே, அப்போ நேற்றுக்கு எங்கள் குழந்தைக்கு பேர் ஆதினின்னு பேர் வச்சுருக்குறோம். ஓகே, அப்போது எஸ்டர்டே நேற்றுக்கு. இப்போ வி நேம் த சைல்டே போதும் இல்லையா? ஆனால் நேற்றுக்கு இப்போ எப்போ, வென், வை, வாட், ஹவு, அதுக்கெல்லாம் கொஷின்ஸ்க்கு ஆன்சர் வரும்போது தட் இஸ் அட்ஜங்க்ட். நெக்ஸ்ட் ஒன் ASVA. அது ரெண்டு அட்ஜங்க்ட் இருக்குது. ஃபஸ்ட்லேயும் அட்ஜங்க்ட், எண்ட்லேயும் அட்ஜங்க்ட். எவ்ரிடே வி பிளே இன் த கிரவுண்ட். ஸோ வி பிளே இட் செல்ஃப் subject verb, it is there. So every day and in the ground, both of them are adjunct. Next one. Last year I went to Ooty. Okay, last year is also adjunct. To Ooty is also adjunct. Next one. ASVOA. Every morning she plays tennis in the stadium. So every morning adjunct. Okay, in the stadium adjunct. Next one. Yesterday I wrote the test well. So yesterday you adjunct. Well adjunct. Next one. ASVIODOE. So adjunct is coming in the beginning also, end also. Last month my father presented me a dictionary on my birthday. இங்கே வந்து ஷார்ட்டாக சொல்லணுனாக்கா SVIODOனாக்கா my father presented me a dictionary. Okay, so இங்கே last month is also adjunct. On my birthday also adjunct. Last year Mrs. Priya was teaching us music in our college. So Mrs. Priya was teaching us music. இது வந்து SVIODO. இப்போ லாஸ்ட் இயர் வந்து adjunct, in our college adjunct. Okay, next one. Last year she was my student in Erode. So last year அதெல்லாமே adjunct. In Erode adjunct. Okay, next one. Every day the sky appears crimson at sunset. So every day adjunct. At sunset adjunct. Once again I tell you, when, how, where, why, இதுக்கெல்லாம் பதில் வரும்போது அது adjunct. Fine children? Next one. ASVOCA. On Friday we named the child Adini in the temple. Okay, அப்போ on Friday adjunct. Then in the temple adjunct. Last month they elected him president after the meeting. Adjunct. After the meeting was adjunct. Next one. SVAA. The subject verb adjunct. Birds fly in the sky in the evening. And the in the sky, in the evening, both are adjunct. We play in the ground every day. அப்போ we play வந்து subject verb தெரியும். So in the ground adjunct, every day adjunct. Next one. SVOAA. அப்போ subject verb object adjunct. We play cricket in the ground every day. So we play cricket வந்து subject verb object. So in the ground every day, both of them are adjunct. We write test in the school every week. So we write test, subject verb object. In the school adjunct, every week adjunct. Okay, next one children. SVIODOAA. So my uncle presented me a gift in Chennai yesterday. So that is also last two, both of them are adjunct. She teaches me English well daily. So this is also adjunct falling in the last part. Fine children, I hope all of you understood. So I hope all of you understood. This adjunct will come either
in the beginning of the sentence or in the end of the sentence, it will not do any harm or hurt or anything like that. So, like that. Sometimes two adjective will also come. You can easily understand. Adjective எப்படி கண்டுபிடிக்கணும்? How, why, when, where. இந்த question போட்டாக்கா ஆன்சர் வந்ததுனாக்கா அது adjunct. Fine children. So what you do? Keep on revising. You will understand better. Okay.